கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. வெள்ளிக்கிழமை காலை தோறும் பரிசுத்த ஆவியானவர் யார், அவர் நமக்கு வரங்களை கொடுக்கிறவர் என்ற வார்த்தைகளை நாம் தியானித்து கொண்டே இருந்தோம். இன்றைக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் எதற்காக கொடுக்கப்படுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்காணியாக ஏற்படுத்தினார் என்பதை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும். எந்த ஒரு மனிதன் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் கண்காணிகளாக ஏற்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். சபை என்பது அப்போஸ்தலர் 20:28 நாம் வாசிக்க கேட்டபடி தேவன் தமது சுய இரத்தத்தினால் சம்பாதித்து கொண்ட தமது சபை என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சபைகள் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டவை, உருவாக்கப்பட்டவை என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்திருக்கிறோம். ஏனென்றால் யாரெல்லாம் மனம் திரும்பி கர்த்தருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்த சபையிலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அங்கமாகிறார்களோ அதை குறித்து வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட கர்த்தருடைய சபை. எபேசியர் 4:12 நாம் வாசிக்கின்ற பொழுது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையாக இருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரம் ஆகிய சபை, இந்த சபையிலே நாம் எல்லாரும் அங்கத்தினர்களாக இருக்கிறோம் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. எபேசியர் 5:23 கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் மிக தெளிவாக எழுதியிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, சபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உருவானது. சபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவர் சம்பாதித்து கொண்டது என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இந்த சபையை மேய்ப்பதற்கு ஆண்டவர் மேய்ப்பர்களை, கண்காணிகளை ஏற்படுத்தினார் என்பதை நாம் பரிசுத்த வார்த்தையிலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். பிரதான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற பொழுது பரிசுத்த யோவான் 10:11 நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று நாம் வாசிக்க முடியும். ஒருவேளை எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த நல்ல மேய்ப்பனை உண்மையாய் பின்பற்றுகிற மேய்ப்பன் என்று தன்னை குறித்து எரேமியா எழுதுகிறார். ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றுகிற மேய்ப்பன். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பனாய் இருக்கிறபடினாலே மந்தையை மேய்க்கிறவர்கள், மந்தையை கண்காணிக்கிறவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து பிரதான மேய்ப்பன், பரிசுத்தமானவர், அவரில் பழுதொன்றும் காணப்படவில்லை, அவரில் பாவம் இல்லை என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் இந்த மந்தையை கண்காணியாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஏற்படுத்தியிருக்கிற அந்த அனுபவத்திலே மேய்ப்பர்கள் பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும், மேய்ப்பர்கள் கர்த்தருக்கேற்ற ஒரு நபராக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து
வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, பிதாவின் சித்தத்தை ஒவ்வொரு நாளும் அறியும்படியாய் எப்படி இயேசுவானவர் ஜெபத்திலே காத்திருந்தாரோ அப்படியே மேய்ப்பர்களும் மந்தையை மேய்ப்பதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மூலமாக நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவே மந்தையை மேய்க்கிறவன் எப்படி இயேசு நானே நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்கிறான் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் மந்தையை கண்காணிக்கிறவர்களாக மந்தையை மேய்ப்பவர்களாக ஆண்டவர் நம்மை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை குறித்து வார்த்தை மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒன்பதாவதாக நாம் ஒரு தலைப்பிலே பார்க்கிறோம். ஆண்டவர் கண்காணிகளை ஏற்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, 1 தீமோத்தேயு 3:1 தீத்து 1 அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கண்காணி நல்ல வேலையை விரும்புகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உலகம் முழுவதும் எடுத்துக்கொண்டாலும், குறிப்பாக அமெரிக்கா தேசத்திலிருந்து வார் தொடங்குவதற்கு முன்பதாக அந்த தேசத்தின் அதிபதிகள் ஆலயத்திலே போய் அங்கே உள்ள போதகர்கிட்டே ஜெபிக்கிற ஒரு வழக்கத்தை கொண்டிருப்பதை நாம் காண முடியும். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கண்காணியை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான் என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசிக்கிறோம். அப்படி என்றால் கண்காணி என்பவன் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. நாம் இந்த தீத்து 1 அதிகாரம் 6, 7, 8 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது குற்றம் சாட்டப்படாதவனும் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். ஒரு கண்காணி அல்லது ஒரு மேய்ப்பன் என்பவன் குற்றம் சாட்டப்படாத ஒரு நபராக இருக்க வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். பிலிப்பியர் 3:6 நாம் வாசிக்கின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னை குறித்து சொல்லுகிறார், பக்தி வைராக்கியத்தின்படி நான் சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலை நாம் பார்க்கின்ற பொழுது அவர் ஆண்டவருக்கென்று தன்னை அர்ப்பணித்த பின்பு சந்தைகள் தோறும் சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார். அநேக ஆத்துமாக்களை இயேசு கிறிஸ்துவுக்கென்று தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஆயத்தப்படுத்தினார். அநேக கர்த்தருடைய சபைகளை நிறுவினார். அநேக நிருபங்களை கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகின்ற பொழுது நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி நான் குற்றம் சாட்டப்படாதவன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய மனிதர்களே, ஒருவருடைய மந்தையை மேய்க்கின்ற அல்லது சபையை நடத்துகின்ற அந்த பணியிலே நாம் குற்றம் சாட்டப்படாத ஒரு நபராக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இரண்டாவதாக, ஒரே மனைவியை உடைய புருஷனாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கண்காணியை பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்துகிறார், மேய்ப்பனை பரிசுத்த ஆவியானவர் ஏற்படுத்துகிறார். அவர்களுக்குடைய தகுதியை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரே மனைவியை உடைய புருஷன் என்று நாம் கர்த்தருடைய வேதத்திலே வாசிக்க முடியும். அப்படி என்றால் கர்த்தர் தனக்கு குடும்பத்தோடு கூட வாழுகின்ற ஒரு மேய்ப்பனாக அவன் காணப்பட வேண்டும். ஏனென்றால் மேய்ப்பன் தன் நாடுகளுடைய இல்லத்திற்கு செல்லுகின்ற வாய்ப்புகள் அதிகமாய் உண்டு. இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் என்னை பார்க்கிறார் என்ற அந்த நோக்கத்தோடு கூட பரிசுத்தமாய் வாழுகின்ற ஒரு மேய்ப்பனாக, ஒரே மனைவியோடு கூட வாழுகின்ற ஒரு நபராக அவன் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, ஜாக்கிரதை உள்ளவனாக காணப்பட வேண்டும். ஒருவேளை நாம்
2 கொரிந்தியர் 8:22 நான் வாசிக்கின்ற பொழுது, தீத்துவை குறித்து, தீத்து மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவன் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அவனுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே இந்த ஊழியத்தின் பாதையிலே நாம் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவராக காணப்பட வேண்டும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். ஒருவேளை உலகத்திலே பலவிதமான சம்பவங்கள் நடக்கிறது, இதுல இயேசுவை முன்னிறுத்தி செயல்படுகின்ற ஒருவேளை தெளிவு உடையவர்களாக பரிசுத்த வார்த்தையினாலே மிகவும் நடத்தப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, யோக்கியம் உள்ளவனும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்நியரை உபசரிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும், போதக சமத்தனாக காணப்பட வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, ஆசாரியருடைய உதடுகள் அறிவை காக்கும், அவருடைய வாயில் வசனத்தை தேடுவார்களே என்று ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அப்படி என்றால் ஒரு மெய்ப்பன் அல்லது ஒரு கண்காணியானவன் போதக சமத்தனாக இருக்க வேண்டும். போதக சமத்தன் என்று சொல்லுகின்ற பொழுது கர்த்தருடைய பாதத்திலே காத்து கிடந்து தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று ஜனங்களுக்கு அறிவிக்கிறவனாக, ஜனங்களுக்கு கொடுக்கிறவராக காணப்பட வேண்டும். பரிசுத்த வேதாகமத்தை குறித்து தெளிவு உடையவர்களாக காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, போதக சமத்தன் என்று சொல்லுகின்ற பொழுது வேத அறிவை நன்றாய் பெற்ற ஒரு மெய்ப்பனாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது பரிசுத்த லூக்கா 10:7 நாம் வாசிக்கிறோம், வீட்டுக்கு வீடு போகாதிருக்கிறவனாக காணப்பட வேண்டும். ஒருவேளை அடிக்கடி வீட்டுக்கு செல்லுகின்ற ஒரு நபராக இருக்கக்கூடாது என்பதை குறித்து பரிசுத்த லூக்கா 10:7 நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, குறிப்பாக கர்த்தருடைய ஊழியத்திற்காக கண்காணிகளாய் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற நாம் ஆடுகளை அறிந்தவர்களாக, ஆடுகளின் தேவைகளை அறிந்தவர்களாக, வார்த்தையின் மூலமாக உபதேசித்து அவர்களை கர்த்தரண்டை பலமாய் வழிநடத்துகிற ஒரு நபராக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேத வாக்கியங்கள் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை நிரப்புகின்ற பொழுது சிலருக்கு வரங்களை கொடுக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் மந்தையை மேய்ப்பதற்குரிய கண்காணிகளாக ஏற்படுத்துகிறார் என்பதை நாம் மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். எனவே விசுவாச வாழ்க்கையிலே சபையை மேய்ப்பதற்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்மை மேய்ப்பனாக, கண்காணியாக, அப்போஸ்தலனாக ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து அவருக்கு உண்மையாய் நடக்கிற ஒரு நபராக காணப்பட வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் தமது 2ஆம் வருகையிலே நம்மிடத்திலே கணக்கு கேட்பவர் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அநேகர் உபதேசத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து பரிசுத்த வார்த்தைகளை கொடுப்பதிலே அவர்கள் தோல்வி அடைந்தவர்களாக, தங்களுடைய சுய விருப்பத்தின்படி அவர்கள் செயல்படுகிறவர்களாக காணப்படுகிறபடினாலே மந்தைகள் சிதறடிக்கப்பட்டு சென்று கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நாம் காண முடியும். ஒருவேளை உலகம் பலவிதமான சூழ்நிலையிலே இருக்கலாம், அல்லது நாம் இருக்கின்ற சூழ்நிலை வித்தியாசமாய் காணப்படலாம். ஆனால் இவை எல்லாவற்றிலும் நான் ஒவ்வொரு நாளும் மந்தையை மேய்ப்பதற்காக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து, பரிசுத்தத்தோடு கூட காத்திருந்து, ஆண்டவரிடத்திலே நாம் கேட்டு சபையை வழிநடத்துகின்ற பொழுது அந்த சபை கர்த்தருக்குள்ளே பலப்படுகிறது. அந்த சபையார் கர்த்தருக்குள்ளே பலமாய் வளருகிறார்கள். ஒருவேளை எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் விசுவாசத்தில் பலப்படும்படியான ஒரு அனுபவங்களை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். ஒருவேளை கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆழமாய் வேறு கொள்ளுகிற ஒரு அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள்.
அப்படிப்பட்ட விதமாய் நான் சபைக்கு கண்காணியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் உடன் ஊழியர்களே, என் அன்பு சகோதரனே சகோதரியே, இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிற நான், ஆண்டவர் அல்லது இவ்வளவு பெரிய பொறுப்பை பெற்றிருக்கிற நாம் உண்மையாகவே குற்றம் சாட்டப்படாதவர்களாக இருக்கிறோமா? ஒரே மனைவியுடைய புருஷனாக நாம் காணப்படுகிறோமா? மந்தையை மேய்ப்பதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக காணப்படுகிறோமா? யோக்கியமானவைகளை நாடுகிறோமா? அந்நியரை உபசரிக்கிறோமா? போதக சமத்தனாக காணப்படுகிறோமா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். குறைவு இருக்குமே என்றால் ஆண்டவரிடத்திலே நம்முடைய குறைவுகளை சொல்லுவோம். ஆண்டவரே, எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான நோக்கத்தோடு கூட நீர் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறீர், உமக்கு உண்மையாய் இருக்க எனக்கு கிருபை தாரும் என்று கேட்போம். கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் சபையிலே ஒருவேளை ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுப்புதலை, ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுப்பார். அவர் சபையை நடத்துவதற்குரிய சத்துவத்தை, உன்னத பலத்தை இன்னும் அதிகமாய் கொடுத்து நம்மை தொடர்ந்து பலமாய் வழி நடத்துவாராக. ஆமீன், ஆமீன். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் ஆண்டவரே. உண்மையிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பப்பட்ட கிருபை தாரும். இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபையிலே கண்காணிகளாக வைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் உமக்கு பிரியமாய் நடக்க, மந்தையை ஆண்டவரே உம்மிடத்தில் வழி நடத்த ஆண்டவரே கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம். நசல் கொண்டதையும் காயப்பட்டவைகளையும் காயம் கட்டுகின்ற அந்த அனுபவத்தை உடையவர்களாக காணப்பட தேவ ஆவியானவர் அனுக்கிரகம் செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் தாமே கண்காணிகளாய் ஏற்படுத்துகிறார் என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். அது ஒரு நல்ல வேலை என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இதிலே உண்மையும் உத்தமமும் ஜாக்கிரதையும் தெளிவும் போதக சமத்தர்களாகவும் காணப்பட எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து வழி நடக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.